Hi students, good evening to all. Today we are going to discuss about immunodeficiency syndrome. What is immunodeficiency syndrome? அதாவது இம்யூனோடிஃபிஷியன்சி சிண்ட்ரோம் சொல்லக்கூடியது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய நோய் தடைக்காப்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு அல்லது குறைவு ஏற்பட்டு அதனால் ஏற்படக்கூடிய ஒரு 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 சில ஒரு விதமான நோய்கள் அதுக்கு பார்த்தா நம்ம என்ன சொல்கிறோம் இம்யூனோடெஃபிஷியன்சி டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது நம்முடைய நோய் தடைக்காப்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு அதனால் ஏற்படக்கூடிய நோய்கள் அதான் இம்யூனோடெஃபிஷியன்சி டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Immunodeficiency result from the failure of the one or more components of the immune system. அது என்ன ஒன் ஆர் மோர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் த இம்யூன் சிஸ்டம்? அந்த ஒன் ஆர் மோர் காம்பனன்ட்ஸ் இருக்கும். நம்ம எதெல்லாம் ஒன் ஆர் மோர் காம்பனன்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஒன்று நம்முடைய ஒயிட் பிளட் செல்ஸ், நம்முடைய ஆன்டிபாடி, தைமஸ், போன் மேரோ, ஸ்ப்ளீன், இது எல்லாமே பார்த்தோன்னா நம்ம பாடியிலேருந்து இருக்கக்கூடியது. ஸோ இதுதான் உனக்கு ஃபெயிலியர் ஆகிறதுனால நமக்கு எந்த டிசீஸ் ஏற்படுது அப்படின்னா இந்த இம்யூனோடெஃபிஷியன்சி டிசீஸ் ஏற்படுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஒன் ஆர் மோர் காம்பனன்ட்ஸ் சொல்லக்கூடிய இதெல்லாம் the main important the components of the immune system சொல்லக்கூடியது ஒயிட் பிளட் செல்ஸ், ஆன்டிபாடிஸ், தைமஸ், போன் மேரோ, ஓகேங்களா, அதேமாதிரி ஸ்ப்ளீன், இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் த இம்யூன் சிஸ்டம். ஸோ த ஃபெயிலியர் ஆஃப் திஸ் காம்பனன்ட்ஸ் இட் லீட்ஸ் டு த இம்யூனோடெஃபிஷியன்சி டிசீஸ். primary immune deficiencies are caused by the genetic developmental defects. ஸோ இதில் ரெண்டாக பிரிக்கிறாங்க. த ஃபர்ஸ்ட் ஒன் த பிரைமரி இம்யூன் டெஃபிஷியன்சி சொல்லக்கூடியது. அது எதனால் ஏற்படக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா ஜெனட்டிக் டெவலப்மெண்டல் டிஃபெக்ட், அதாவது மரபியல் ரீதியாகவே இது ஏற்படக்கூடியது. எதனால் ஏற்படக்கூடியது? மரபியல் ரீதியாக, அதாவது முதல் நிலை தடைக்காப்பு குறைபாடுன்னு சொல்லக்கூடியது. ஸோ மரபியல் குறைபாடு காரணங்களால் ஏற்படக்கூடியது. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா செகண்டரி இம்யூன் டெஃபிஷியன்சி சொல்லக்கூடியது. அரைஸ் டியூ டு த வேரியஸ் ரீசன்ஸ் லைக் ரேடியேஷன், யூஸ் ஆஃப் சைட்டோலைட்டிக் அண்ட் இம்யூனோசப்ரெசிவ் ட்ரக்ஸு அண்ட் இன்ஃபெக்ஷன் மூலிமா ஏற்படக்கூடியது. செகண்ட் அதாவது இரண்டாம் நிலை தடைக்காப்பு குறைபாடுன்னு சொல்லக்கூடியது நம்முடைய நோய் தொற்றுகள் மூலிமா, அது இன்ஃபெக்ஷன் மூலிமா ஏற்படக்கூடியது. அதேமாதிரி கதிர்வீச்சு ரேடியேஷன் மூலிமா ஏற்படக்கூடியது. ஓகே, அது செல்லை சிதைக்கக்கூடிய, ஓகேவா, அதேமாதிரி நம்முடைய நோய் தடைக்காப்பை ஒடுக்கக்கூடிய ஒரு சில மருந்துகள் ஆகியவற்றில் ஏற்படுத்த கொடுத்துருக்காங்க. செல்லை சிதைக்கக்கூடிய, நம்முடைய நோய் தடைக்காப்பை ஒடுக்கக்கூடிய இல்லை குறைக்கக்கூடிய ஒரு சில மருந்துகளால் ஏற்படக்கூடியது. அது என்ன? இம்யூனோ சப்ரெசிவ் ட்ரக்ஸ் அப்படின்னா என்ன? இம்யூனோ சப்ரெசிவ் ட்ரக்ஸ்னு சொல்லக்கூடியது ஒன்று சைக்ளோஸ்போரின், ரெண்டாவது ஸ்டீராய்டு. இது ஒரு சில எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். இம்யூனோ சப்ரெஷன் சொல்லக்கூடியது சைக்ளோஸ்போரின் அண்டு ஸ்டீராய்டு. இந்த ரெண்டு ட்ரக்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். ஸோ அது என்ன இம்யூனோ சப்ரெசிவ் ட்ரக்ஸ்னு சொல்லக்கூடியது என்ன? வாட் இஸ் இம்யூனோ சப்ரெசிவ் ட்ரக்ஸ் அப்படின்னா மெயினாக இந்த ட்ரக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண அப்படின்னா தட் சப்ரஸ் or reduce the strength of the body of immune system. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ட்ரக்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த ட்ரக்ஸ் உனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ சப்ரஸ் பண்ணும், இல்லைன்னு ரெடியூஸ் பண்ணும். ஓகேங்களா? எது அப்படின்னா the strength of the body of immune system. ஏன்னா இம்யூன் சிஸ்டோட ஸ்ட்ரென்த் உனக்கு குறைஞ்சி போச்சு அப்படின்னா நமக்கு நிறைய நோய்கள் வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இதுதான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா செகண்டரி இம்யூன் டெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? எய்ட்ஸ்னு சொல்லக்கூடியது, இதை நம்ம இதில் மேஜராக பார்க்க போகிறோம். எய்ட்ஸ்னு சொல்லக்கூடியது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு ஒன்று எக்ஸ்பேண்ட் சொல்லக்கூடியது எய்ட்ஸ். அதோட அக்ரானிம் கொடுத்துருவோம் பார்ப்பா, அக்யூட் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் சொல்லக்கூடியது. அக்யூட் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம். ஓகேங்களா? ஸோ அக்யூர்னு சொல்லக்கூடிய என்ன நாட்டு இதை நமக்கு பிறக்கும்போது இந்த நோய் வரது கிடையாது. ஸோ வி ஆர் அக்யூர்ட் டூரிங் த லைஃப் டைம். ஓகே, நம்ம இன்பிட்வீன் நம்மளுடைய லைஃப் டைமில் தான் நம்ம வாங்கிக்கிற முடியும். நம்ம பிறந்தவரை நமக்கு எய்ட்ஸ் வந்து கிடையாது. அதனால தான் அக்யூர்னு சொல்லக்கூடியது. அக்யூர்னு சொல்கிறது அக்யூர் டூரிங் த லைஃப் டைம் சொல்லக்கூடியது. இம்யூனோ டெஃபிஷியன்சி சொல்லக்கூடியது. இம்யூனோ டெஃபிஷியன்சி அப்படின்னா நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் டிஃபெக்ட் ஆகுதுனால ஏற்படக்கூடிய. ஸோ டு டிஃபெக்ட் ஆர் டு டெஃபிஷியன்சி டு டிஃபெக்ட் இன் அவர் இம்யூன் சிஸ்டம். நம்ம இம்யூன் சிஸ்டம் வீக் ஆகிறதுனால நம்முடைய நோய் தடைக்கப்படனால பாதிக்கப்படுறதுனால ஏற்படக்கூடியது. அதனால் அதுக்கு பேர் இம்யூன் டெஃபிஷியன்சி சொல்லக்கூடியது. சிண்ட்ரோம் அப்படின்னா என்ன? சிண்ட்ரோம் சொல்லக்கூடியது குரூப் ஆஃப் சிம்டம்ஸ். ஏன்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டம் டிஃபெக்ட் ஆகுதுனால நமக்கு நிறைய சிம்டம்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் அந்த நோய் ஏற்பட கொடுத்துருக்காங்க. அதாவது குரூப் ஆஃப் சிம்டம்ஸ் சொல்லக்கூடியது. என்ன சொல்லக்கூடியது? குரூப் ஆஃப் சிம்டம்ஸ். அதுக்கு அதெல்லாம் சேர்ந்தா என்ன சொல்லியிருக்கோம்னா சிண்ட்ரோம் சொல்லக்கூடியது. ஸோ அக்யூட் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம். அக்யூட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அக்யூட் டூரிங் த லைஃப் டைம் சொல்கிறாங்க. இம்யூனோ டெஃபிஷியன்ட் நம்ம இம்யூன் சிஸ்டம் என்னது டிஃபெக்ட் ஆகுறது. ஓகேங்களா? சிண்ட்ரோம் சொல்லக்கூடியது குரூப் ஆஃப் டிசீஸ் எல்லாம் சேர்ந்ததுக்கு தான் என்ன சொல்கிறோம்? சிண்ட்ரோம் சொல்லக்கூடியது. ஓகேவா? ஸோ அதுதான் இதுக்கு எக்ஸ்பிளேஷன் சொல்லக்கூடியது டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம்.
இட் இஸ் அ டெஃபிஷியன்சி ஆஃப் இம்யூன் சிஸ்டம் கொடுத்தாங்களா, டெஃபிஷியன்சி ஆஃப் என்னது இம்யூன் சிஸ்டம் occur during the lifetime of an individual. So it indicating that is not a congenital disease. இது எது வந்து இண்டிகேட் பண்ணது அப்படின்னா இட்ஸ் நாட் ஏ கன்ஜென்டல் டிசீஸ். கன்ஜென்டல் டிசீஸ் சொல்லக்கூடியது பிறக்கும்போதே வரது கிடையாது. ஓகேங்களா, ஸோ பிறக்கும்போதே வந்தால் தான் அந்த பேர் சொல்லியிருக்காங்க கன்ஜென்டல் டிசீஸ் சொல்லக்கூடிய இது பிறக்கும்போது வரது கிடையாது. ஸோ அக்யூர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டூரிங் த லைஃப் டைம். ஓகே, அதிலே தெரிஞ்சுக்கும். தென் அதுக்கப்புறம் பாருங்கள், எய்ட்ஸ் இஸ் காஸ்ட் பை த எய்ட்ஸ் இஸ் காஸ்ட் பை எதனால் வந்து இந்த எய்ட்ஸ் வந்து ஏற்படுது அப்படின்னா வந்துட்டு ஹெச்ஐவி மூலியமாக ஏற்படக்கூடியது. எய்ட்ஸ் இஸ் காஸ்ட் பை என்னது ஹெச்ஐவின்னு சொல்லக்கூடியது இட்ஸ் ஒன் டைப் ஆஃப் என்னது ரெட்ரோ வைரஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. சரியா, எய்ட்ஸ் இஸ் காஸ்ட் பை த ஹெச்ஐவி. ஹெச்ஐவி கூட எக்ஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ் சொல்லக்கூடியது. எய்ட்ஸ் இஸ் காஸ்ட் பை த ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்துக்கோம். அதேமாதிரி மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இங்கே ஜென்ரலாக நம்ம இந்த எய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஹெச்ஐவின்னு சொல்லக்கூடியது ஹெச்ஐவின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா இந்த இன்ஃபெக்ஷஸ் ரெட்ரோ வைரஸ்னு சொல்கிறோம். நம்ம இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃபெக்ஷஸ் ரெட்ரோ வைரஸ் அதனுடைய ஃபேமிலி. ஹெச்ஐவி வந்து பார்த்தீங்கன்னா ரெட்ரோ வைரஸ் ஃபேமிலி அப்படின்றப்ப நம்ம சொல்கிறோம் ரெட்ரோ வைரஸ் ஃபேமிலி. ஓகேங்களா, ஸோ த ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷஸ் ரெட்ரோ வைரஸ்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ மெயினாக என்ன சொல்லணும்னா மோஸ்ட் ஆஃப் த வைரஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்என்ஏன்னு சொல்லக்கூடிய என்ன இருக்கணும்னா ஆர்என்ஏ இஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல். ஆர்என்ஏ சென்டரில் வந்து ஆர்என்ஏ இஸ் என்னது ஜெனட்டிக், டிஎன்ஏ கிடையாதுப்போ ஆர்என்ஏ இஸ் என்னது ஜெனட்டிக் மெட்டீரியல் சொல்லக்கூடியது. சரியா, ஆர்என்ஏ ஆக்டர்ஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வைரஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா. சரியா, அதேமாதிரி மெயினாக இதில் இன்னும் ஒரு சில விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு அதை வந்து எப்போ ரிப்போர்ட் பண்ணாங்க, த ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டட் இன் எய்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1981 ஃபஸ்ட் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க. 1981 டிசம்பர் 1. அதனால தான் நம்ம டிசம்பர் 1 எய்ட்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. சரியா, த ஃபஸ்ட் ரிப்போர்ட்டட் எய்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு எப்பப்பா 1981 டிசம்பர் 1 அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு எய்ட்ஸ் பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் எய்ட்ஸ் பேஷண்ட் பொறுத்த வரைக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி சசெப்டபிள் டு எனி டிசீஸ். எந்த டிசீஸ் வேணும் சீக்கிரம் வரும். ஓகே, யாருக்கு எய்ட்ஸ் பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, ஹைலி சசெப்டபிள் டு எனி டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதேமாதிரி எய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எய்ட்ஸ் ஸ்ப்ரெட் த்ரூ பாடி ஃப்ளூயிட். ஓகே, எய்ட்ஸ் எது மூலியமாக ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது என்னன்னா த்ரூ தான் பாடி ஃப்ளூயிட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். அது என்ன பாடி ஃப்ளூயிட்னு சொல்லும்போது ஒன்று பிளட்டு, செமன். ஓகேவா, பிளட்டு, செமன். அதுமாதிரி ப்ளசண்டல் டிரான்ஸ்மிஷன் சொல்லக்கூடியது. ப்ளசண்டல் டிரான்ஸ்மிஷன் பிளட்டு, செமன் அண்ட் என்னது ப்ளசண்டல் டிரான்ஸ்மிஷன் மூலிமா அது வந்து ஸ்ப்ரெட் ஆகலாம். த ஸ்ப்ரெட் ஒன்லி த்ரூ த பாடி ஃப்ளூயிட்ஸ். அதில் முக்கியமாக பிளட்டு, செமன் அண்டு ப்ளசண்டல் டிரான்ஸ்மிஷன் மூலிமா ஏற்படக்கூடியது. அதேமாதிரி இதுக்குன்னு எந்த வேக்சின் வந்து கிடையாது. ஓகே, இது க்யூர் பண்ணவும் முடியாது எய்ட்ஸை பொறுத்த வரைக்கும். சரியா, இதுக்குண்டான ஒரே ட்ரீட்மெண்ட் என்னென்னா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் அப்படின்ற நம்ம சொல்கிறோம். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹெச்ஐவி பிலாங் டு த என்ன ஃபேமிலி அப்படின்னா ரெட்ரோ வைரஸ் ஃபேமிலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹெச்ஐவி பிலாங் டு த ரெட்ரோ வைரஸ் ஃபேமிலி. இது எப்போ ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா த ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டட் இன் 1980 வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க. சரியா, ஸோ இப்போ பாருங்கள் ஹெச்ஐவின்னு சொல்லக்கூடியது இது. ஓகேங்களா, இது ஹோஸ்ட் செல். இது என்ன சொல்லியிருக்காங்க, ஹோஸ்ட்டு செல்லு ஹெச்ஐவி இருக்குது. ஓகேவா, ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த ஹோஸ்ட் செல்லை நான் எதை இன்ஜெக்ட் பண்ணுறேன், இன்ஜெக்ட் தேர் ஆர்என்ஏ இன்டு த ஹோஸ்ட் செல். ஆர்என்ஏ வந்து இன்ஜெக்ட் பண்ணுவோம். இன்ஜெக்ட் தேர் ஆர்என்ஏ இன்டு த ஹோஸ்ட் செல். இன்ஜெக்ட் தேர் ஆர்என்ஏ இன்டு த ஹோஸ்ட் செல். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஜெக்ட் தேர் ஆர்என்ஏ இன்டு த ஹோஸ்ட் செல். ஹெச்ஐவி அது என்னது இன்ஃபெக்டட் அந்த செல் மூலிமா ஹெச்ஐவி இன்ஃபெக்டட் செல் அப்படின்ற நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ அப்போ இது என்ன அப்படின்னா வந்துட்டு அட்டாக் த இம்யூன் சிஸ்டம். அட்டாக் என்னது இம்யூன் சிஸ்டம் ஆஃப் ஹோஸ்ட் கொடுத்துருக்காங்க. அட்டாக் த இம்யூன் சிஸ்டம் ஆஃப் என்னது ஹோஸ்ட். அதனால் அந்த ஹோஸ்ட்டோட இம்யூன் சிஸ்டம் என்ன ஆகிடுது உனக்கு வீக் ஆகிடுது உனக்கு. சரியா, ஸோ இதில் பாரு ஹெச்ஐவி மெயினாக வந்து இந்த ஹெச்ஐவின்னு சொல்லக்கூடியது இட்ஸ் செலக்டிவ்லி. ஓகேவா, எது இன்ஃபெக்ட் பண்ணுது, ஹெல்பர் டி செல்ஸ் வந்து இன்ஃபெக்ட் பண்ணுது. ஆல்ரெடி டோல் அந்த டி லிம்போ செல்லில் 2 விதமான செல் இருக்குது. ஹெல்பர் டி செல்ஸ் இருக்குது, கில்லர் டி செல்ஸ் வந்து இருக்குது. சரி, அதில் இட்ஸ் செலக்டிவ்லி எது இன்ஃபெக்ட் பண்ணுது, ஹெல்பர் டி செல் வந்து இன்ஃபெக்ட் பண்ணுது. சரியா, இந்த இன்ஃபெக்டட் ஹெல்பர் டி செல்ஸ் வந்து என்ன பண்ணுது, வில் நாட் ஸ்டிமுலேட் த ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன்.
will not stimulate another antibody protection by என்னது ஏன்னா பேசில் தான் உனக்கு வந்து ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் வந்து காரணமானது சரியா. ஸோ அப்போ அந்த ஹெல்பர் டி செல்ஸ் வந்து இன்ஃபெக்ட் ஆகிறதுனால சரியா உனக்கு வந்து ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் நடக்காது சரியா. அது ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் காரணமான செல் தான் நம்ம என்ன சொல்ல அப்படின்னா இந்த பேசில்னு சொல்லக்கூடியது. ஸோ ரிசல்ட்டிங் என்ன ஆகுது அப்படின்னா லாஸ் ஆஃப் நேச்சுரல் டிஃபென்ஸ் அகைன்ஸ்ட் என்னது வைரல் இன்ஃபெக்ஷன். இப்போ நேச்சுரலாக நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த நேச்சுரல் பிகாஸ் வி ஹேவ் த ஸோ மெனி டிஃபென்ஸ் மெக்கானிசம் இன் அவர் பாடி சரியா. ஸோ அந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் சொல்லக்கூடியது எனி ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் உள்ளுக்குள்ள என்டர் ஆகும்போது ஸோ அதுலேருந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அப்போ இங்கே வந்து உனக்கு வந்து அந்த ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் நடக்காதனால சரியா உனக்கு என்ன ஆகுதுன்ட்டு நம்மளுடைய நேச்சுரல் டிஃபென்ஸ் சொல்லக்கூடியது வைரல் இன்ஃபெக்ஷன் அகைன்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா டோட்டலாக வந்து பாதிக்கப்படுறதா வந்து கொடுத்துருக்காங்க சரியா. அதேமாதிரி அந்த பேஸ் ஆஃப் ஜெனடிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் இந்த வைரல் ஆன்டிஜன் ரெண்டாக வந்து பிரிச்சிருக்காங்க. எதை HI1 அதே மாதிரி சொல்ல HI2 வந்து பிரிச்சிருக்காங்க சரியா. சரி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹெச்ஐவின்னு சொல்லக்கூடியது த ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ் பிலாங் டு த ஜீனஸ். என்ன ஜீனஸ் அப்படின்னா லென்டி வைரஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்னப்பா சொல்லக்கூடியது லென்டி வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேவா. உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெட்ரோ வைரஸ்னு சொல்கிறோம். அதுக்கு ஒன்று ஜீனஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு லென்டி வைரஸ்னு சொல்லக்கூடியது ஓகே. தென் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அதுக்கு உண்டான ஜீனஸ்னு சொல்லக்கூடிய லென்டி வைரஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து நான் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்லேயுமே வந்து பார்க்குறேன். இது இந்த ஹெச்ஐவி when observed under the electron microscope. ஹெச்ஐவி எந்த ஷேப்பில் தெரிப்பா ஸ்பெரிக்கல் வைரஸாக வந்து தெரிய கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்குது ஸ்பெரிக்கல் வைரஸ்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா. எப்படி தெரியுது ஸ்பெரிக்கல் வைரஸ்னு சொல்லக்கூடியது. அது ஒரு உருளை வடிவில் வந்து தெரியுதா வந்து கொடுத்துருக்காங்க சரியா. உருளை இல்லை கோள வடிவம்னு சொல்லக்கூடியது ஸ்பெரிக்கல் ஷேப்பில் வந்து தெரியுது. அதோடைய சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 to 120 நானோமீட்டர் இன் டயமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ அதேமாதிரி இட் கண்டெயின் இந்த டென்ஸ் கோர். இது கண்டெயின் சொல்லியிருக்கேன் டென்ஸ் கோர்னு சொல்லக்கூடியது. அதாவது இந்த ஹெச்ஐ வந்து நான் வந்து அந்த மின்னணு நுண்ணோக்கின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் மூலிமா நம்ம வந்து பார்க்கும்பொழுது சரியா அதோடைய சைஸ் வந்து 18 to 120 நானோமீட்டர் ஓகேவா டயமீட்டரில் வந்து தெரியுது விட்டத்தில் வந்து தெரியுது. அதேமாதிரி அதோடைய அடர்ந்த மையம் அதை டென்ஸ் கோர்னு சொல்லக்கூடியது. அடர்ந்த மையம் தான் என்ன சொல்லுவாங்க டென்ஸ் கோர்னு சொல்கிறோம் நம்ம. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா குதாம்பர் கண்டெயின் த டென்ஸ் கோர் அதோட அடர்ந்த மையம்னு சொல்லக்கூடியது சரௌண்டட் பை அ லிப்போப்ரோட்டீன் என்வலப். இதனால் இப்போ வந்து இப்போ சூழ்ந்திருக்கு அப்படின்னா வந்து எதனால் சூழ்ந்திருக்கு அப்படின்னா வந்துட்டு லிப்போப்ரோட்டீன் என்வலப் மூலிமா வந்து டோட்டலாக வந்து கவர் ஆகிருக்கு சரியா. லிப்போப்ரோட்டீன் என்வலப் மூலிமா வந்து டோட்டலாக வந்து கவர் ஆகிருக்கு சரியா. ஸோ அந்த அடர்ந்த மையம் லிப்போப்புரத உரையை கொண்ட கோள வடிவில் வந்து இருக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க சரியா. சரௌண்டட் பை லிப்போப்ரோட்டீன் என்வலப். த என்வலப் ஹேஸ் எ கிளைகோப்ரோட்டீன். இந்த என்வலப் ஹேஸ் கொடுத்துருக்காங்க கிளைகோப்ரோட்டீன். அதோட மேல் உரையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோடைய மேல் உரையில் கிளைகோப்ரோட்டீன் வந்து இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமாக 2 வகையான கிளைகோப்புரதம் வந்து இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. கிளைகோப்ரோட்டீன் சொல்லக்கூடியது கிளைகோப்ரோட்டீன் 41 அண்ட் கிளைகோப்ரோட்டீன் 120 சொல்லக்கூடியது சரியா. ஸோ அதில் பாரு டென்ஸ் கோர் சரௌண்டட் பை லிப்போப்ரோட்டீன் என்வலப்பு சரி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்வலப்னு சொல்லக்கூடியது அந்த என்வலப் என்ன ஹேஸ் எ கிளைகோப்ரோட்டீன். ஸோ கிளைகோப்ரோட்டீன் ஸ்பைக்ஸ்னு சொல்லியிருக்காங்க. கிளைகோப்ரோட்டீன் ஸ்பைக்ஸ் அது முள்ளு மாதிரி இருக்கக்கூடியது டேர்ம். அது என்னென்ன கொடுத்துருக்கோம்னா கிளைகோப்ரோட்டீன் 41 அதே மாதிரி கிளைகோப்ரோட்டீன் 120 சொல்லக்கூடியது. அதாவது ரெண்டாக பிரிக்கிறாங்க. அவுட்டர் கிளைகோப்ரோட்டீன் அண்ட் இன்னர் கிளைகோப்ரோட்டீன் சொல்லக்கூடியது. அவுட்டர் கிளைகோப்ரோட்டீன் பேர் வந்து கிளைகோப்ரோட்டீன் 120 இன்னர் கிளைகோப்ரோட்டீன் பேர் சொல்லுவாங்க 41 சொல்லக்கூடியது கிளைகோப்ரோட்டீன் 41 சொல்லக்கூடியது சரியா. அதேமாதிரி அட் த கோர் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா தேர் ஆர் த 2 லார்ஜ் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA வந்து கொடுத்துருக்காங்க. தேர் ஆர் த 2 லார்ஜ் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA இருக்குது. அட்டாச்சு டு த என்னது RNA மாலிகுல் ஆஃப் எந்த என்சைமோட அட்டாச் ஆகிருப்போ ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைமோட வந்து அட்டாச் ஆகிருக்கு ஓகேவா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் இந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம் இல்லாமல் வேறு என்னென்ன என்சைம்ஸ் இதில் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ கண்டெயின் த வேறு என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ கண்டெயின் என்சைம்ஸ் ஓகேங்களா like protease and ribonuclease சொல்லக்கூடிய it is also contains some of the enzymes. So what is the name of that enzyme? That is called the protease and ribonuclease அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகே. நான் சொல்கிற அந்த சென்ட்ரல் கோர்னு சொல்லக்கூடியது the score is covered by a capsid. Okay, that capsid is made up of another protein. So this is followed by the another layer of matrix protein கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டயக்ராம் வந்து பார்க்கலாம். ஏன்னா டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு எந்த ஈஸியாக இருக்கும். ஸோ this is the diagram ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹெச்ஐவின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து அதனோட டென்ஸ் கோர்னு சொல்லக்கூடியது. இது என்ன பார்த்தீங்கன்னா டென்ஸ் கோர்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா. ஸோ அந்த டென்ஸ் கோர்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக பார்த்துக்கோ. இது எப்படி இருக்குது அப்படின்னா வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது ஓகேவா. திஸ் இஸ் த ஸ்பெரிக்கல் ஷேப் ஓகேவா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை நான் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்லையுமே நம்ம வந்து பார்க்கும்போது அதோட சைஸு 100 to 120 நானோமீட்டர் டயமீட்டர் வந்து இருக்குது. இதுக்காண்டி இந்த டென்ஸ் கோர் இருக்குது. அதனுடைய இந்த டென்ஸ் கோர்னு சொல்லக்கூடிய இட் இஸ் சரௌண்டட் பை இருக்கா. இந்த டென்ஸ் கோர்னு சொல்லக்கூடிய இட்ஸ் சரௌண்டட் பை கொடுத்துருக்காங்க. இட் இஸ் சரௌண்டட் பை என்ன லிப்பிட் பைலேயர் அதாவது லிப்பிட் ப்ரோட்டீன் என்வலப்னு கொடுத்துருக்காங்க. லிப்பிட் ப்ரோட்டீன் என்னது என்வலப்னு சொல்லக்கூடியது. லிப்போப்ரோட்டீன் என்னது லிப்போப்ரோட்டீன் என்வலப் இந்த டென்ஸ் கோர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் டென்ஸ் கோர்
இட் இஸ் சரௌண்டட் பை என்னது லிப்பிட் ப்ரோட்டீன் என்வலப். லிப்போப்ரோட்டீன் என்வலப்னு சொல்லக்கூடியது. அதேமாதிரி இந்த என்வலப்பில் இது வந்து லிப்போப்ரோட்டீன் என்வலப் சொல்லுமா, இந்த லிப்போப்ரோட்டீன் என்வலப்பை பொறுத்த வரைக்கும் இது வந்து லிப்போப்ரோட்டீன் என்வலப். ஓகே, இந்த லிப்போப்ரோட்டீன் என்வலப் உனக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த என்வலப் ஆஸ் இந்த என்வலப் இருக்கா, இந்த என்வலப் ஆஸ் என்னது கிளைக்கோப்ரோட்டீன். ஓகே, அந்த கிளைக்கோப்ரோட்டீன் தான் நம்ம என்ன சொல்கிறோம் ரெண்டாக பிடிச்சிருக்கோம். ஸோ அவுட்டர் வந்து என்னது கிளைக்கோப்ரோட்டீன் 120, இன்னர் வந்து கிளைக்கோப்ரோட்டீன் 41 சொல்லக்கூடியது. சரியா? ஸோ அகைன் ஒன் மட்டும் லிசன். ஸோ திஸ் இஸ் டென்ஸ் கோர் ஆஃப் த ஹெச்ஐவின்னு சொல்லக்கூடியது. டென்ஸ் கோர் ஆஃப் த என்னது ஹெச்ஐவி. ஓகேவா? ஃபார் திஸ் டென்ஸ் கோர் ஆஃப் ஹெச்ஐவின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இட் இஸ் சரௌண்டட் பை ஏ லிப்பிட் பைலேயர் ஆர் லிப்போப்ரோட்டீன் என்வலப்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் திஸ் என்வலப் ஆஸ் கிளைக்கோப்ரோட்டீன். ஓகேவா? இது லிப்போப்ரோட்டீன் என்வலப்பு. இந்த என்வலப் ஆஸ் கிளைக்கோப்ரோட்டீன் ஸ்பைக்கிள்ஸ். ஸோ அவுட்டர் கிளைக்கோப்ரோட்டீன் 120, இன்னர் கிளைக்கோப்ரோட்டீன் 41 அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அந்த டென்ஸ் கோர்னு சொல்லக்கூடிய இந்த சென்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய டென்ஸ் கோர்னு சொல்லக்கூடியது. த கோர் தேர் ஆர் த 2 லார்ஜ் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ இருக்குது. இது கோர் இருக்கா, இதான் வந்து டென்ஸ் கோர்னு சொல்லக்கூடியது. இந்த கோரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 இது 2 என்ன இருக்குது, 2 சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ இருக்குது. 2 என்னது சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ வந்து இருக்குது. சரியா? ஸோ இந்த 2 சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏன்னு சொல்லக்கூடிய எதோடு வந்து அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னா எதோட அட்டாச் ஆகிருக்கு, ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டர்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு என்சைமோட அட்டாச் ஆகிருக்கா. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்குது. சரியா? இது எதோடு வந்து அட்டாச் ஆகிட்டா அதில் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எதோட ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டர்ஸ் அப்படின்ற ஒரு என்சைமோடு வந்து உனக்கு அட்டாச் ஆகிருக்கு. சரியா? ஸோ தெளிவாக வந்து பார்த்துக்கும். இது இல்லாமல் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு தான் அதில் ஒரு சில என்சைம்ஸ் இருக்குது, லைக் ப்ரோட்டியஸ் அண்ட் ரிபோநியூக்ளியஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. தென் அதுக்கப்புறம் இந்த கோர்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? இந்த கோர் இஸ் கவர்ட் பை கேப்சைட் இருக்கா. ஸோ இது வந்து கோர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கோர் இஸ் இருக்கா, இது கோர்னு சொல்கிறோம் நம்ம. சரி, இந்த கோர் இஸ் கவர்ட் பை என்னது கேப்சிட். ஓகேவா? இந்த கோர் இஸ் கவர்ட் பை என்னது கேப்சின் அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. கோர் இஸ் கவர்ட் பை கேப்சின். ஸோ இந்த கேப்சிட் இஸ் மேட் அப் பண்ணது ப்ரோட்டீன், அதனால தான் கேப்சிட் ப்ரோட்டீன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் கேப்சிட் ப்ரோட்டீன். ஸோ அதுக்கு மேலே உனக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா திஸ் கோர் இஸ் கவர்ட் பை ஏ கேப்சிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோர் இஸ் கவர்ட் பை ஏ கேப்சிட் மேட் ஆஃப் த ப்ரோட்டீன். திஸ் இஸ் ஃபாலோட் பை த அனதர் லேயர். ஸோ இட் இஸ் ஃபாலோட் பை த அனதர் லேயர். இந்த லேயர் பேர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ் ப்ரோட்டீன் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் கால்ட் another மேட்ரிக்ஸ் ப்ரோட்டீன். இதை வந்து டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நீ ஈஸியாக இந்த இதை வந்து எழுதிட முடியும், இந்த கொஸ்டின் எழுதிட முடியும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹெச்ஐவின்னு சொல்லக்கூடியது. அடுத்து வந்து பாருங்கள், ஹெச்ஐவி டிரான்ஸ்மிஷன் சொல்லக்கூடியது. ஹெச்ஐவி வந்து டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஹெச்ஐவி வந்து எப்படி கடத்தப்படுது, ஹெச்ஐவின்னு சொல்லக்கூடிய எப்படி கடத்தப்படுது அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஹெச்ஐவி டிரான்ஸ்மிஷன். ஹெச்ஐவி வந்து எவ்வாறு கடத்தப்படுகிறது. பெரும்பாலும் ஹெச்ஐவின்னு சொல்லக்கூடியது த ஹெச்ஐவி இஸ் ஆப்டன் லொக்கேட்டட் வித்தின் த செல்ஸ் எக்ஸ்பெஷலி இந்த மேக்ரோபேஜ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த மேக்ரோபேஜ் செல்லுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்ஐவி வைரஸ் வந்து அதிகம் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. சரி, ஹெச்ஐவி ஆப்டன் லொக்கேட்டட் வித்தின் த செல்ஸ், முக்கியமாக எந்த செல்ஸ்குள்ளே அதிகமாக இருக்குது இந்த ஹெச்ஐவின்னு சொல்லக்கூடியது மேக்ரோபேஜ் செல்லுக்குள்ள தான் அதிகமாக இருக்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் மேக்ரோபேஜ் செல்லுக்குள்ளே இந்த ஹெச்ஐவி வைரஸ் வந்து அதிகமாக இருக்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதேமாரி இது செல்லுக்கு வெளியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 மணி நேரம் மட்டுமே வந்து உயிர் வாழக்கூடியது. ஓகேங்களா, இந்த வைரஸ். அதேமாரி செல்லுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்ட்டு 1.5 நாள் வரை உயிர் வாழக்கூடியது. அதான் கொடுத்துருக்க மாதிரி ஹெச்ஐவி கேன் survive 1.5 days inside the cell. முக்கியமாக 1 மார்க் கொஸ்டின். பட் ஒன்லி அபவுட் 6 hours அவுட் ஆஃப் த செல்னு கொடுத்துருக்காங்க. தெளிவாக தெரிஞ்சுக்கோ, செல்லுக்கு வெளியே 6 மணி நேரம் மட்டும் உயிர் வாழக்கூடியது. அதேமாதிரி செல்லுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 3.5 நாள், அதாவது 1.5 days மட்டுமே இது வந்து பார்த்தீங்கன்னா உயிர் வாழக்கூடியது. சரியா? இது வந்து பார்த்துக்கோ. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூட்ஸ் ஆஃப் ஹெச்ஐவி டிரான்ஸ்மிஷன் சொல்லக்கூடியது. ரூட்ஸ் ஆஃப் என்னது ஹெச்ஐவி டிரான்ஸ்மிஷன் சொல்லக்கூடியது. எப்படி வந்து இந்த ஹெச்ஐவி பரவுது அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஹெச்ஐவி வந்து எப்படி பரவுது, எவ்வாறு வந்து கடத்தப்படுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் அன்சேஃப் செக்ஸுவல் கான்டாக்ட்னு சொல்லக்கூடியது. அன்சேஃப் என்னது செக்ஸுவல் கான்டாக்ட்னு சொல்லக்கூடியது, அதாவது பாதுகாப்பற்ற உடல் உறவு மூலியமாக இது வந்து ஏற்படக்கூடியது. அன்சேஃப் செக்ஸுவல் கான்டாக்ட் சொல்லக்கூடியது. பிளட் கண்டாமினேட்டட் நீடில்ஸ் மூலியமாக ஏற்படக்கூடியது. பிளட் கண்டாமினேட்டட் ஆனது நீடில்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஒன்று வந்து அன்சேஃப் செக்ஸுவல் கான்டாக்ட், அதை நம்ம சொல்கிறோம் பாதுகாப்பற்ற உடல் உறவு, அதாவது பாதிக்கப்பட்ட நபரோட ரத்தம் தொடர்பு கொண்ட ஊசிகள். ஓகேவா? அது மூலிமா நமக்கு வந்து ஏற்படக்கூடியது. சரியா? யாராவது வந்து ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் வந்து ஆகிருப்பாங்க. சரியா? ஸோ அது மூலிமா அவங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ண நீடில்ஸே நமக்கு எடுத்து இன்ஜெக்ட் பண்ணாங்கன்னா அந்த எய்ட்ஸ் நமக்கு ஒர்க் உண்டான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த பிளட் கண்டாமினேட்டட் நீடில்ஸு. அதேமாதிரி ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட். ஆர்கன் என்னது டிரான்ஸ்பிளான்ட் சொல்லக்கூடியது, அதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பட்ட உடல் உறவு, பாதிக்கப்பட்ட நபரோட ரத்தம் தொடர்பு கொண்ட ஊசிகள்னு சொல்லக்கூடியது. அதேமாதிரி அதேமாதிரி உறுப்பு மாற்றம் சொல்லக்கூடியது, அதாவது ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் சொல்லக்கூடியது. அதேமாதிரி ரத்த ஏற்றம், அதை பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் சொல்லக்கூடியது. ஓகேவா?
மற்றும் ஹெச்ஐவி பாதிக்கப்பட்ட அந்த தாயின் மூலம் எதுக்கும் வரலாம், அந்த குழந்தைக்கும் ஏற்படலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஹெச்ஐவி வந்து பல வழிகள் வந்து கடத்தப்படுறதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று வந்து அன்சேஃப் செக்ஸுவல் கான்டாக்ட், பாதுகாப்பற்ற உடல் உறவு, பிளட் கான்டாமினேட் நீடுன்னு சொல்லக்கூடியது, சரியா, நீட்ஸ் மூலிமா ஏற்படலாம், ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் மூலிமா ஏற்படலாம், சரியா. அந்த தோஸ் ஆல் டு அஃபெக்ட் த எய்ட்ஸ் பேஷண்ட், அவங்ககிட்ட நம்ம ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது நமக்கு அந்த மாதிரி வந்து இந்த எய்ட்ஸ் வரதுக்குள்ள வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பிளட் டிரான்ஸ்மிஷன் சொல்லக்கூடியது, ஓகேவா. ஸோ பிஃபோர் த பிளட் டிரான்ஸ்மிஷன், ஓகேவா, அதை நம்ம என்ன பண்ணணும், பிளட் வந்து எக்ஸாமின் பண்ணணும். அது வந்து ஹெச்ஐவினால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு இல்லையா, நம்ம வந்து எக்ஸாமின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பிளட் டிரான்ஸ்மிஷன் வந்து பண்ணலாம், ஓகேங்களா, மற்றவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். அண்டு வெர்டிகல் டிரான்ஸ்மிஷன் ஃப்ரம் த ஹெச்ஐவி இன்ஃபெக்டட் மதர் டு த சைல்டு, ஓகே. அதாவது மதர் வந்து ஹெச்ஐவினால் வந்து பாதிக்கப்பட்டதுனா வந்துட்டு அது வந்து அந்த யாருக்கும் வரும் அப்படின்ட்டு அந்த சைல்டுக்கும் வருன்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, சரியா. ஸோ இதுதான் அதில் வந்து கொடுத்துருக்கிறது. ஹெச்ஐவி இஸ் நாட் டிரான்ஸ்மிட்டட் பை த இன்செக்ட் ஆர் கேன்சல் கான்டாக்ட். ஹெச்ஐவி எது மூலிமா உனக்கு வந்து பரவாது, எது மூலிமா கடத்தப்படாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பூச்சி மூலியமாகவும், ஓகே, இல்லை சாதாரண தொடுதல் வழியோ வந்து இந்த ஹெச்ஐவி வந்து பரவுறது இல்லை அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, சரியா. After getting into the body of the person, the virus enter into the macrophage, ஓகேங்களா. ஸோ ஆஃப்டர் கெட்டிங் இன்டு த பாடி ஆஃப் த பர்சன், த வைரஸ் என்டர் இன்டு த மேக்ரோபேஜஸ் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு மனிதனோட உடலுக்குள்ளே நுழைஞ்ச பிறகு அந்த ஹெச்ஐவி சொல்லக்கூடியது அந்த மேக்ரோபேஜ் செல்லில் வந்து பார்த்தோம்னா நுழைஞ்சி தன்னுடைய ஆர்என்ஏ மரபணு தொகுதி ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் நொதியின் உதவியால் வைரஸ் டிஎன்ஏவாக என்னது மாற்றிக்கிறது, சரியா. ஸோ ஆஃப்டர் கெட்டிங் இன்டு த பாடி ஆஃப் த பர்சன், உள்ளுக்குள்ளே வந்து போயிடுச்சு அந்த ஹெச்ஐவின்னு சொல்லக்கூடியது, சரியா. ஸோ அப்படி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ் என்டர் என்பது எங்கே போகுது, அந்த செல்லுக்குள்ளே கூட மேக்ரோபேஜுக்கு வந்து என்டர் ஆகுது. ஒரு மனிதன் உடலில் நுழைந்த பிறகு அந்த ஹெச்ஐவி மேக்ரோபேஜுகளில் வந்து நுழைந்து தன்னுடைய முக்கியமாக எதில் பண்ணுறது, வைரஸ் என்டர் அந்த மேக்ரோபேஜ், அந்த ஹெச்ஐவி வைரஸ் வந்து அந்த மேக்ரோபேஜுக்கு வந்து என்டர் ஆகின பிறகு அங்கே அது என்னவோ மாதிரினா வேறு ஆர்என்ஏ ஜீனோம் ஆஃப் த வைரஸ் ரெப்ளிகேட் என்னவோ ரெப்ளிகேட் ஆகுதுன்னா வந்துட்டு டு ஃபார்ம் தானது வைரல் டிஎன்ஏ வந்து மாறுது. வித் ஹெல்ப் ஆஃப் தானது என்சைம் தட் இஸ் கால்ட் த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது, சரியா. அதாவது இது பாருங்கள், டிஎன்ஏ இருக்குது, டிரான்ஸ்கிரிப்ஷன், டிஎன்ஏ டிரான்ஸ்கிரிப்ஷன் மூலிமா என்னது ஆர்என்ஏவும் மாறுது, டிஎன்ஏ டிரான்ஸ்கிரிப்ஷன் மூலிமா ஆர்என்ஏ வந்து மாறுது. ஸோ ஆர்என்ஏ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அகைன் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம் மூலிமா ஆர்என்ஏ வித் ஹெல்ப் ஆஃப் த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம் நமக்கு என்ன மாறுது, டிஎன்ஏவும் மாறுது, ஓகே. அப்போ அந்த ஹெச்ஐவி வைரஸ்னு சொல்லக்கூடியது என்டர் த மேக்ரோபேஜ், அங்கே போய்ட்டு அந்த ஆர்என்ஏ ஜீனோம் ஆஃப் வைரஸ் உனக்கு என்னவோ ரெப்ளிகேட் ஆகுது அப்படின்னா டு ஃபார்ம் தானது வைரல் டிஎன்ஏ வந்து ரெப்ளிகேட் ஆகுது. அது எது மூலிமா அந்த மாதிரி ரெப்ளிகேட் ஆகுதுன்னா வித் ஹெல்ப் ஆஃப் த என்சைம், வாட் இஸ் த நேம் தட் என்சைம், தட் இஸ் கால்ட் த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். அப்போ ஆர்என்ஏ டிஎன்ஏ மாறுது வித் ஹெல்ப் ஆஃப் த என்சைம் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ், ஆர்என்ஏ டிஎன்ஏ மாறுது ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம் மூலிமா, சரியா. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாறின அந்த டிஎன்ஏ சொல்லக்கூடியது திஸ் வைரல் டிஎன்ஏ gets incorporated into the DNA of the host cell and direct infected cells to produce the virus particles அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, சரியா. அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ டிஎன்ஏ வந்து மறைச்சி ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம் மூலிமா இப்போ அந்த டிஎன்ஏன்னு சொல்லக்கூடியது அந்த வைரஸ் டிஎன்ஏ சொல்லக்கூடிய இந்த வைரஸ் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லக்கூடியது நம்முடைய விருந்தோம்பு செல்லோட டிஎன்ஏவோட இணைஞ்சி, சரியா, தொற்று ஏற்பட்ட செல்களை வந்து அந்த வைரஸ் தொழிலை வந்து உற்பத்தி செய்ய வைக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன, திஸ் வைரஸ் டிஎன்ஏ இது இன்கார்பரேட்டட் இன்டு த டிஎன்ஏ ஆஃப் த ஹோஸ்ட் செல்ல கூடிய டிஎன்ஏ போய் என்னது உள்ளுக்குள்ளே போயிடுது உனக்கு, சரியா. வைரஸ் டிஎன்ஏன்னு சொல்லக்கூடியது இதோட வந்து ஜாயின் ஆகுது அப்படின்னா இப்போ உருவான அந்த வைரல் டிஎன்ஏ சொல்லக்கூடிய எதோட போய் ஜாயின் ஆகுது, எதோட போய் இணையுது அப்படின்னா எதோட ஹோஸ்ட் செல்ல கூடிய டிஎன்ஏ போய் இணையுது, ஓகேவா. இட்ஸ் இன்கார்பரேட்டட் இன்டு த டிஎன்ஏ ஆஃப் த ஹோஸ்ட் செல். அப்போ அதோட இணைஞ்சு அது என்ன பண்ணுது அப்படின்னா அது என்ன பண்ணுது உனக்கு டைரக்ட் இன்ஃபெக்ட் த செல்ஸு, டைரக்ட் என்னது இன்ஃபெக்ட் செல்ஸ்னு சொல்லக்கூடாது. அதோடு இணைஞ்சு தொற்று ஏற்பட்ட செல்களை வந்து அந்த வைரஸ் தொழிலை வந்து உற்பத்தி செய்ய வைக்க புதுசாக நியூ வைரஸ் பார்ட்டிகல்ஸ் வந்து உருவாகிறதுக்கு இது காரணமாக இருக்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டைரக்ட் த இன்ஃபெக்ட் செல்ஸ் டு ப்ரொடியூஸ் வைரஸ் பார்ட்டிகல்ஸ், இது இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுது வைரஸ் பார்ட்டிகல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதேமாதிரி த மேக்ரோபேஜ் கண்டினியூஸ் டு ப்ரொடியூஸ் என்னது வைரஸ், இதே மாதிரி கண்டினியூஸாக இந்த மேக்ரோபேஜ் வந்து கண்டினியூஸாக இந்த வைரஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு இன் திஸ் வே ஆக்ட்ஸ் லைக் ஏ ஹெச்ஐவி ஃபேக்டரி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம், புரியுது, தெளிவாக தெரிஞ்சுக்கும். இதே மாதிரி இந்த மேக்ரோபேஜில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இந்த வைரஸ்களை வந்து உற்பத்தி செய்கிறதுக்கு காரணமாக வந்து பார்த்தோம்னான்ட்டு அந்த ஹெச்ஐவி தொழிற்சாலையை எது சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இந்த மேக்ரோபேஜ் வந்து சொல்கிறாங்க. ஸோ விச் ஒன் இஸ் கால்டு த
ஹெச்ஐவி ஃபேக்ட்ரி அப்படின்னா நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா வந்து இந்த மேக்ரோபேஜ் சொல்லலாம். ஏன்னா மேக்ரோபேஜ் கண்டினியூஸாக உனக்கு எதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கும் அப்படின்னா வந்துட்டு இந்த வைரஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அண்ட் திஸ் வே இட் இஸ் ஆக்ட் ஆஸ் எ ஹெச்ஐவி ஃபேக்ட்ரி. த விச் ஒன் இஸ் கால்ட் ஹெச்ஐவி ஃபேக்ட்ரி தட் இஸ் கால்ட் த மேக்ரோபேஜ் பிகாஸ் ஆஃப் ரீசன் இட்ஸ் கண்டினியூ டு ப்ரொடியூஸ் எனது வைரஸ் பார்ட்டிகல்ஸ் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா? சைமல்டேனியஸ்லி ஹெச்ஐவி என்டர் இன்டு த ஹெல்பர் டி லிம்போசைட். ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹெச்ஐவி வந்து எங்கே என்ட்ரு ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே என்ட்ரு ஆகுது அப்படின்னா ஹெல்பர் டி லிம்போசைட் வந்து என்ட்ரு ஆகுது. அது ஹெல்பர் டி செல்னு சொல்லக்கூடியது அங்கே வந்து என்ட்ரு ஆகுது. சரியா? அங்கே என்ட்ரு ஆன பிறகு அது என்ன ஆகுதுன்னா வந்துட்டு இட் ரெப்ளிகேட் ஆகுது. அண்ட் இட் ரெப்ளிகேட் அண்ட் ப்ரொடியூஸ் அ ப்ரோஜினி வைரஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ ஹெச்ஐவி ஃபேக்ட்ரி அப்படின்னு நம்ம என்னன்னு சொல்லிட்டோம். அதே வேளையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே நேரத்தில் அந்த உதவி செய்யக்கூடிய டி லிம்போசைட்டுக்குள்ளே நுழைஞ்ச இந்த ஹெச்ஐவின்னு சொல்லக்கூடியது பெருகி அதனுடைய சந்ததி வைரஸ் அதாவது புரோஜினி வைரஸ் இதை என்ன பண்ணதுன்னா உற்பத்தி பண்ணுறதா வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா த புரோஜினி வைரஸ் இப்படி வெளிவந்து அந்த புரோஜினி வைரஸ் சொல்லக்கூடியது த புரோஜினி வைரஸஸ் ரிலீஸ்டு இங்கே ரிலீஸ் ஆகுது இன்டு த பிளட்டு. ஓகேவா? அண்ட் அட்டாக் த அதர் ஹெல்பர் டி லிம்போசைட் அப்படி பிளட் வழியே வந்து ரிலீஸ் ஆகி. சரியா? ஸோ மறுபடியும் புதுசாக இருக்கக்கூடிய மற்ற ஹெல்பர் டி லிம்போசைட்டையும் அது என்ன பண்ணது அட்டாக் பண்ணதை வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? தெளிவு பார்த்துக்கோ. இந்த நிகழ்வு கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஓகேவா? அப்படி வெளிவந்த அந்த புரோஜினி வைரஸ்னு சொல்லக்கூடியது ரத்தத்தின் மற்ற உதவி செய்யக்கூடிய டி செல்களையும் ஓகேவா என்ன பண்ணுது அப்படின்னா அஃபெக்ட் பண்ணதாக கொடுத்துருக்காங்க, தாக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இந்த நிகழ்வு தொடர்றதுனால கொடுத்துறோம் பாரு. என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ திஸ் இஸ் ரிப்பீட்டட் leading to the progressive decrease in the number of the ஹெல்பர் டி லிம்போசைட் இன் த பாடி ஆஃப் த இன்ஃபெக்டட் பர்சன். அப்போ யார் வந்து இன்ஃபெக்ட் ஆகிருக்காங்களோ அவருடைய பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே இது வந்து குறைஞ்சி போயிடுது இந்த ஹெல்பர் டி லிம்போசைட்னு சொல்லக்கூடியது. இது கண்டினியூஸ் ரிப்பீட்டட் நடந்துகிட்டே திஸ் இஸ் ரிப்பீட்டட் திஸ் என்னது ரிப்பீட்டட்னு சொல்லக்கூடியது. சரியா? ஸோ அதாவது இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் தொடர்வதுனால அந்த விருந்தோம்பி உடல்னு சொல்லக்கூடிய ஹோஸ்ட்டோட பாடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அந்த உதவி செய்யக்கூடிய ஹெல்பர் டி லிம்போசைட்னு சொல்லக்கூடியது அந்த எண்ணிக்கை வந்து உனக்கு ஒரு படிப்படியாக வந்து குறைஞ்சிட்டே வருது உனக்கு. சரியா? ஸோ அப்படி குறைஞ்சிட்டே வரதுனால கொடுத்தா மாதிரி திஸ் ரிப்பீட்டட் லீட் டு த ப்ராக்ரெசிவ் டிக்ரீஸ் இன் த நம்பர் of helper T lymphocyte in the body of the infected person. So during this period the person suffer from இந்த டைமில் தான் அவனுக்கு எந்த விதமான அறிகுறிகள்லாம் வருது அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா படிப்படியாக அவனுக்கு அந்த டி லிம்போசைட் செல்களோட எண்ணிக்கை வந்து கண்டினியூஸாக வந்து குறைய ஆரம்பிக்குது. அப்படி குறையும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இந்த நிகழ்வு நடைபெறக்கூடிய அந்த காலத்தில் அந்த பாதிக்கப்பட்ட மனிதருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்த குறுகிய கால காய்ச்சல் சொல்லக்கூடியது அதான் வந்து பூட்ஸ் ஆஃப் ஃபீவர்னு சொல்லக்கூடியது. தொடர்ந்து குறுகிய கால காய்ச்சல் ஃப்ரம் த பூட்ஸ் ஆஃப் ஃபீவர் டயரியா வந்து இருக்கும். ஓகேவா? என்ன பேருக்கு டயரியா வந்து இருக்கக்கூடியது. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வேறு என்ன இருக்குது உனக்கு வெயிட் லாஸ் வந்து இருக்கும். என்ன பேருக்கு முக்கியமாக இதுதான் உனக்கு. ஸோ ஜென்ரலாக வந்து குறுகிய கால காய்ச்சல் வந்து இருக்கும், பேதி இருக்கும், அதோட உடல் வந்து எடை வந்து குறைஞ்சி போய்டும் உனக்கு. ஸோ வெயிட் லாஸ்ன்னு சொல்லக்கூடியது. டியூ டு த டிக்ரீஸ் இன் த நம்பர் ஆஃப் ஹெல்பர் டி லிம்போசைட் the person starts suffering from the infections and due to the decrease in the number of helper T lymphocyte the person starts suffering from the infection and become the immune deficient and unable to protect against any infection அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த உதவி செய்யக்கூடிய டி லிம்போசைட் எண்ணிக்கை வந்து குறையக்கூடிய காரணத்தினால அந்த பாதிக்கப்பட்ட மனிதருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவனுடைய நோய் தடைக்காப்பு குறைபாடு வந்து ஏற்பட்டு பலவித நோய் தொற்றுக்கு வந்து ஆளாகிறான். சரியா? ஸோ அதே அப்படி ஆளாகிறதுனால எந்தவித நோய் தொற்றையும் தடுக்க இல்லாத நிலைக்கு என்ன ஆகிறான்ட்டு உள்ளாகிறான் அவனுக்கு. சரியா? இதுதான் மெயின். Due to the decrease in the number of helper T lymphocytes the person starts suffering from the infection and become immune deficient. அப்போ என்னது and unable to protect against any infection. எந்த ஒரு இதுக்கும் ஓகேவா அவன் வந்து எந்த ஒரு வைரஸ் தொற்றுக்கும் தடுக்க முடியாத நிலைக்கு வந்து ஆயிரம் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? இது தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளட் டெஸ்ட்னு சொல்லக்கூடியது. A simple blood test is available that can determine whether the person has been infected with HIV. இப்போ எப்படி வந்து நம்ம இந்த எய்ட்ஸ் நம்ம டயக்னோஸ் பண்ணுறது? ஸோ அதுக்கு எதாவது டெஸ்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 விதமான டெஸ்ட் இருக்குது. இது ஈஸியாக வந்து டயக்னோஸ் பண்ணுறதுக்கு. சரியா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம எளிய அந்த ரத்த பரிசோதனை மூலமா இதை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இட்ஸ் a simple blood test is available that can determine whether the person has been infected with HIV. ஓகேவா? ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா நம்ம வந்து செய்யக்கூடிய அந்த பிளட் டெஸ்ட் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் எலிசான்னு சொல்லக்கூடியது. எலிசா
என்சைம் லிங்க்டு இம்யூனோ சர்பண்ட் அசேன்னு சொல்லக்கூடியது. என்சைம் லிங்க்டு இம்யூனோ சர்பண்ட் அசே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா வந்துட்டு டு இட் டிடெக்ட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹெச்ஐவி ஆன்டிபாடிஸ். இட் டிடெக்ட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் என்னது ஹெச்ஐவி ஆன்டிபாடிஸ் அப்படின்னு கொடுத்துருப்பேன். என்சைம் லிங்க்டு இம்யூனோ சர்பண்ட் அசே. ஓகேவா? ஸோ அதில் வந்து ஹெச்ஐவி எதிர்ப்பொருட்கள்னு சொல்லக்கூடிய ஆன்டிபாடிகள் ஓகே இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டெஸ்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஃபார் எனி வைரல் இன்ஃபெக்ஷன். ஸோ நம்ம எந்த டெஸ்ட் மூலிமா நம்ம டயக்னோஸ் பண்ணலாம் வித் ஹெல்ப் ஆஃப் த எலிசா, தட்ஸ் கால்ட் த என்சைம் லிங்க்டு இம்யூனோ சர்பண்ட் அசே மூலிமா நம்ம வந்து டயக்னோஸ் பண்ண முடியும். எய்ட்ஸும் இட் இஸ் ஒன் ஆஃப் த வைரல் டிசீஸ் தான் உனக்கு. சரியா? இந்த எய்ட்ஸ்னு சொல்லக்கூடியது என்சைம் லிங்க்டு இம்யூனோ சர்பண்ட் அசே நம்ம சொல்கிறோம். அதில் மெயினாக நம்ம எதை டிடெக்ட் பண்ணுறோம், இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹெச்ஐவி ஆன்டிபாடிஸ் இருக்கா இல்லையா நம்ம அந்த பிளட் டெஸ்ட் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எலிசான்னு சொல்லக்கூடிய இஸ் ப்ரிலிமினரி பிளட் டெஸ்ட். ப்ரிலிமினரி பிளட் டெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான் ப்ரிலிமினரியானது பிளட் டெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. இது முதல் தர ரத்த பரிசோதனைன்னு சொல்லக்கூடியது. முதல் தர என்னது, இப்போ நம்ம எந்த ஒரு ப்ராப்ளமெட்டிக்காக இருந்தாலும் ஓகேவா நம்ம என்ன பண்ணுறோம், பிளட் டெஸ்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி பண்ணக்கூடியதான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த எலிசான்னு சொல்லக்கூடியது. சரியா? ஸோ ப்ரிலிமினரி பிளட் டெஸ்ட்னு சொல்லக்கூடிய முதல் தர சோதனைன்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்னொரு டெஸ்ட் இருக்குது. ஸோ தட் இஸ் கால்ட் வெஸ்டர்ன் பிளாட் டெஸ்ட்னு சொல்லக்கூடியது. என்ன கொடுத்துருக்காங்க, வெஸ்டர்ன் பிளாட் டெஸ்ட் சொல்லக்கூடியது இஸ் மோர் ரிலையபிள் அண்ட் கன்ஃபர்மேட் டெஸ்ட். அதாவது ப்ரிலிமினரி பிளட் டெஸ்ட்னா தட் இஸ் கால்ட் த எலிசா டெஸ்ட். விச் ஒன் இஸ் கால்ட் த கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் அப்படின்னா தட் இஸ் கால்ட் த வெஸ்டர்ன் பிளாட் டெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அதுவும் மிகவும் நம்பகத்தன்மை வாய்ந்த ஓகே உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு சோதனை தான் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த வெஸ்டர்ன் பிளாட் சோதனை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இது வந்து பார்த்தோன்னா அந்த சென்டரில் கூடிய அந்த வைரஸோட அந்த மைய புரதங்களை வந்து கண்டுபிடிக்கிறது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது. எது எதை கொடுத்த மாதிரி இட் டிடெக்ட் த வைரல் கோர் ப்ரோட்டீன். இட் டிடெக்ட் சொல்லுவாங்க வைரல் கோர் ப்ரோட்டீன். ஓகே, அந்த வைரஸோட அந்த மைய புரதங்களை வந்து இது கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. இப் போத் டெஸ்ட் டு டிடெக்ட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த ஆன்டிபாடிஸ் த பர்சன் இஸ் கன்சிடர்ட் டு பி த ஹெச்ஐவி பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ரெண்டு சோதனைகளிலும் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்ஐவி ஆன்டிபாடிஸ் ரத்தத்தில் இருப்பது வந்து என்னது கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா வந்து ஸோ அந்த நபர்னு சொல்லக்கூடியவர் ஹெச்ஐவி பாதிப்பு கண்டிப்பாக வந்து உள்ளாகி இருக்காரு அப்படின்னு வந்து ஈஸியாக நம்மளை வந்து சொல்ல முடியும். இந்த ரெண்டு, அதாவது எலிசாவும் சரி அண்ட் என்னது வெஸ்டர்ன் பிளாட் ரெண்டுத்துலையுமே அது பண்ணால் அவனோட பிளட்டில் வந்து பண்ணால் அந்த ஹெச்ஐவி ஆன்டிபாடிஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா வந்து கன்ஃபார்ம் அவனுக்கு என்னது எய்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஹெச்ஐவின்னு சொல்லக்கூடியது பாசிட்டிவாக இருக்கும். இப்போ டெஸ்ட் டிடெக்ட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆன்டிபாடிஸ் த பர்சன் இஸ் கன்சிடர்ட் டு பி என்னது ஹெச்ஐவி பாசிட்டிவ் அப்படின்னு மாதிரி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பாரு எப்படி இதை வந்து தடுக்கலாம். ஸோ ரைட் த ப்ரிவென்ஷன் மெத்தட் ஆஃப் எய்ட்ஸ். ரைட் த ப்ரிவென்ஷன் மெத்தட் ஆஃப் எய்ட்ஸு. எய்ட்ஸ் ஹேஸ் நோ க்யூர். இது வந்து க்யூர் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ எய்ட்ஸ் வந்து ஒரு குணப்படுத்த முடியாத நோய் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஸோ ஆல்ரெடி டோல் த ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். ஓகே, வருமுன் காப்பதே சிறந்தது அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. த ப்ரிவென்ஷன் ஆஃப் எய்ட்ஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து எப்படி இதை வந்து நம்ம தடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு முக்கியமாக அட்வொகேட்டிங் சேஃப் செக்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அட்வொகேட்டிங் என்னது சேஃப் செக்ஸ்னு சொல்லக்கூடியது. சரியா? ஸோ அதாவது பாதுகாப்பான உடலுறவு மூலிமா இதை வந்து நம்ம வந்து தடுக்கலாம். அட்வொகேட்டிங் என்னது சேஃப் செக்ஸு அண்ட் ப்ரொமோட்டிங் ரெகுலர் செக்அப் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்று பாதுகாப்பான உடலுறவு, அதுமாதிரி பாதுகாப்பான உடலுறவு முறைகளை வந்து நம்ம வந்து போதிக்கிறது, இது ஒன்று. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பான அந்த ரத்த மாற்று முறைகள்னு சொல்லக்கூடியது. பாதுகாப்பான ரத்த மாற்று முறைகள்னு சொல்லக்கூடியது. அதாவது கொடுத்துருவோம். ஒன்று சேஃப் செக்ஸ், பாதுகாப்பான உடலுறவு அண்ட் ப்ரொமோட்டிங் த ரெகுலர் செக்அப். அதேமாதிரி சேவ் பிளட் ஃபார் டிரான்ஸ்ஃபியூஷன். அதான் முன்னாடி சொன்ன மாதிரி பிஃபோர் த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் ரத்தம் நம்ம ஒருத்தர் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை நம்ம வந்து எக்ஸாமின் பண்ணணும், டெஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து ஹெச்ஐவி ஆன்டிபாடிஸ் இருக்கலன்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் தான் பண்ணலாம். திஸ் இஸ் செகண்ட் ஒன். அதேமாதிரி யூஸ் ஆஃப் த டிஸ்போசல் நீட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதே பாதுகாப்பான அந்த ரத்த மாற்று முறைகள். அது மாதிரி ஒரு முறை மட்டுமே ஊசிகளை வந்து பயன்படுத்துறது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம டிஸ்போஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? யூஸ் ஆஃப் த டிஸ்போசபிள் நீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதேமாதிரி யூஸ் ஆஃப் காண்டம்ஸ் சொல்லக்கூடியது. டூரிங் த செக்ஸுவல் காண்டாக்ட், அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். யூஸ் ஆஃப் த காண்டம்ஸ் டூரிங் த செக்ஸ். உடலுறவின் போது வந்து பார்த்தோன்னா அந்த கருத்தடை உரைகள்னு சொல்கிறாங்களா, அப்போ அந்த காண்டம்ஸ் நம்ம வந்து பயன்படுத்தக்கூடியது. ஓகேங்களா? அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து முக்கியமாக அந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் ட்ரக் அப்யூஸ்னு சொல்லக்கூடியது. ப்ரிவென்ஷன் பண்ணது ட்ரக் அப்யூஸ், அந்த போதை மருந்துகள் பயன்பாடு தடுக்கிறது. ப்ரிவென்ஷன் பண்ணது ட்ரக் அப்யூஸ், அதான் போதை மருந்து பயன்பாடு வந்து தடுக்கிறது. எய்ட்ஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராம். எய்ட்ஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராம் பை. ஸோ நம்ம நிறைய வந்து எய்ட்ஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்படியே நிறைய ரன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா NACO சொல்லக்கூடியது, நேஷ்னல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன். நேஷ்னல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆனது ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடியது. ஓகே, அதை வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்புன்னு சொல்லக்கூடியது, நேஷ்னல் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடியது. அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு முக்கியமாக நேஷ்னல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன்
என்ஜிஓன்னு சொல்லக்கூடிய நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடியது. நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் அரசு சாரா அமைப்புன்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? அதுக்கப்புறம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், வேர்ல்டு ஹெல்த் உலக சுகாதார அமைப்பு. மொத்தம் 3 அமைப்பு இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தேசிய எய்ட்ஸு கட்டுப்பாட்டு அமைப்பு. ஓகேவா? நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து என்ஜிஓன்னு சொல்லக்கூடிய அரசு சாரா அமைப்பு. மூணாவது வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார அமைப்பு. ஓகே, மூலிமா இந்த எய்ட்ஸ் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்துறது மூலிமா இந்த எய்ட்ஸ் பரவுதல் நம்மளால் வந்து தடுக்க முடியும் அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தது. ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்துக்கிறோம் வந்துட்டு எய்ட்ஸ் அப்படின்னா என்ன. சரியா? அதில் முக்கியமாக ஹெச்ஐவியோட ஸ்ட்ரக்சர், ஸோ அதை பற்றி நம்ம வந்து பார்த்தோம். சரியா? தென் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அது எப்படி டிரான்ஸ்மிஷன் ஆகுது, எப்படி வந்து கடத்தப்படுது, அதை வந்து எப்படி வந்து டயக்னோஸ் பண்ணலாம், ஓகே, அதை வந்து எப்படி ப்ரிவென்ஷன் பண்ணலாம், எப்படி வந்து தடுக்கலாம். சரியா? ஸோ இது தெரியும் உங்களுக்கு. இதுதான் எய்ட்ஸோட சிம்பிள். எய்ட்ஸ் அவேர்னஸ் சிம்பிள் சொல்லக்கூடியது ரெட் ரிப்பன் சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஸோ எய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம க்யூர் பண்ண முடியாது. ஸோ எப்படி க்யூர் பண்ணலாம் அப்படின்னா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர்னு சொல்லக்கூடியதான். சரியா? ஸோ வருமுன் காப்பது சிறந்தது. அதுக்கு நம்ம சொன்ன வழிமுறைகளை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணோம்னா எய்ட்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக வந்து எய்ட்ஸ் இல்லாத ஒரு நாடை வந்து நம்மளால் வந்து உருவாக்க முடியும். சரியா? ஸோ முக்கியமாக அவேர்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டு ஆல்.